ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் 3யோட லெசன் 1 தான் பார்த்துட்ருக்கோம். அது எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறதுல. அதோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் போட்டிருந்திருப்பேன், 6th டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2. அதையும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் தான் சொல்லுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம், கண்டினியூ பண்ணலாம். திணை ட்ரைட் பேஸ்டு சங்கம் சொசைட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சங்கம் பேஸ்டு திணை அப்படின்னா 5 திணைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 5 திணைஸ் எக்கோ ரீஜியன்ஸ். எக்கோ ரீஜியன்ஸ் அப்படிங்கிறதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். குறிஞ்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹில்லி ரீஜியன், மலையும் மலை சார்ந்த இடமும் சொல்லுவோம். அங்கே என்ன தொழிலாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஆர் கேதரிங், வேட்டையாடுதல். நெக்ஸ்ட்டு பீப்புள் அப்படிங்கிறவங்க குறவர், கொருத்தியர்னு சொல்லுவோம். டெய்டி முருகர். ஓகே, நெக்ஸ்ட்டு முல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் ரீஜியன், காடும் காடு சார்ந்த இடமும். ஆக்குபேஷன் அப்படின்னா ஹெர்டிங். நெக்ஸ்ட்டு பீப்புள் பார்த்திங்கன்னா ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெய்டி மாயோன். இதில் நெக்ஸ்ட்டு மருதம்னா ரிவர் ரைன் ட்ராக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா இதில் உள்ள அக்ரிகல்ச்சர் தான் ஆக்குபேஷனாக இருக்குது. பீப்புள் உழவன், உலத்தியர்னு சொல்லுவோம். இவரோட டெய்டி பார்த்திங்கன்னா இந்திரன். ஓகே, நெக்ஸ்ட்டு நெய்தல் கோஸ்டல் ரீஜியன், கடலும் கடல் சார்ந்த இடமும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் ஆர் சால்ட் மேக்கிங், இதெல்லாமே அங்கே இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பரத்தவர், நுளத்தியார் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட டெய்டி பார்த்திங்கன்னா வர்ணன். நெக்ஸ்ட்டு பாலை பார்த்திங்கன்னா பார்ஷியல் லேண்டுன்னு சொல்லுவோம். மணலும் மலை சார்ந்த இடமும் அந்த மாதிரி சொல்லுவோம். ஹீரோயிக் டெத்ஸு, ஆக்குபேஷன். நெக்ஸ்ட்டு பீப்புள் மரத்தியர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இவங்களோட டெய்டி பார்த்திங்கன்னா கொற்றவை. ஓகே, நெக்ஸ்ட்டு லேண்ட் வாஸ் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு இட்ஸ் ஃபர்டிலிட்டி. லேண்ட் அதோட வளத்தை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மருதம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்டைல் லேண்டுன்னு சொல்லுவோம், மென்புலம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன பயிரிடுவாங்கன்னு கேட்டால் பேடி அண்டு சுகர் பயிரிடுவாங்க. கிரே கலர் பார்த்திங்கன்னா அதர் நேம்ஸு. மருதம் அப்படிங்கிறது மென்புலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதர் நேம்ஸ் எல்லாமே நான் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகே, த ரெஸ்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப்ஸ் எக்ஸ்க்ளூடிங் நெய்தலை தவிர மீது எல்லாமே வன்புலம்னு சொல்லுவோம், ஹார்ட் லேண்ட். அங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பல்சஸும் ட்ரை கிரைன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென். இந்த காலகட்டத்தில் உமனுக்கு நிறையா ஃப்ரீடம் இருந்திருக்கு. அதே மாதிரி விமென்க்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அந்த சோஷியல் லைஃப்பில். அங்கே அந்த சங்கம் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா 40 விமென் விமென் போயட்ஸ் இருந்திருக்காங்க. லிவ்ட் அண்ட் லெஃப்ட் பிஹைண்ட் தேயர் வேல்யூபிள் ஒர்க்ஸு. மேரேஜ் வாஸ் அ மேட்டர் ஆஃப் செல்ஃப் சாய்ஸ். விமென்க்கு தனியாக முடிவெடுக்கிற உரிமை இருந்திருக்கு மேரேஜில். ஹவெவர் chaste was considered the highest virtue of women. Next, sons and daughters has equal shares in their parents' property. சன்ஸுக்கு அண்ட் டாட்டர் 2 பேத்துக்குமே ஈக்குவலான ஷேர் இருந்திருக்கு ப்ராப்பர்ட்டிஸில். ஓகே, விமென் போயட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் யாரெல்லாம் இருந்திருக்கா? ஔவையார், வெள்ளிவீதியார், காக்கை பாடினியார், நெக்ஸ்ட்டு ஆதிமந்தியார், நெக்ஸ்ட்டு பொன்முடியார். ஓகே, next, religious beliefs and social divisions. The primary deity of the Tamils was Seyon or Murugan. பிரைமரி முதன்மை கடவுளாக யார் இருந்திருக்கா தமிழுக்கு? முருகன் தான் இருந்திருக்காரு. அதர் காட்ஸ் ஒர்க்ஷிப்டு, அது மட்டும் இல்லை மற்ற காட்ஸும் யாரெல்லாம் வணங்கியிருக்காங்க அப்படின்னா சங்கம் பீரியடில் சிவன், மாயோன், இந்திரன், வருணன் அண்டு கொற்றவை, இவங்க எல்லாத்தையுமே வழிபட்டிருக்காங்க. ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. புத்திசம், ஜெயினிசமும் அந்த சமயத்தில் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வீரக்கல் ஆர் நடுக்கல், இதுதான் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ ஸ்டோன்லாம் நம்ம 6th term 2ல் பார்த்துருந்துருப்போம். ஓகே, த ஆன்ஷியன் தமிழ்ஸ் ஹேட் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஹீரோஸ் ஹூ டைட் இன் த பேட்டில் ஃபீல்ட். த ஹீரோ ஸ்டோன்ஸ் வேர் எரெக்டட் டு
commemorate heroes who sacrificed their lives in war. Okay. கேஸ்ட் டிட் நாட் டெவலப் இன் தமிழகம். தமிழகத்தில் கேஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்காது. வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிற ஆக்குபேஷன் பேஸ்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் டிராவிடியன் சவுத் அப்போ தான் வந்துச்சு. டிராவிடியன் இது வரும்போது அந்த வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அண்டு ஆர்னமெண்ட்ஸ். ரிச் பீப்புளெலாம் எதை இது பண்ணுவாங்கன்னா சில்க் காட்டன்ஸு ஃபைன் காட்டன்ஸ் எல்லாமே வியர் பண்ணுவாங்க. மியூஸ்லைன்ஸ் த காமன் பீப்புள் வந்து நார்மலான காட்டன் கிளாத் வியர் பண்ணுவாங்க. Sangam literature refers to cloths, kalingam, which were thinner than the skin of a snake. So, skin of snake விட ரொம்ப தின்னானது பார்த்தீங்கன்னா கலிங்கம். அந்த ட்ரெஸ் வந்து சங்கம் லிட்ரேச்சர் வந்துட்டு சொல்லுது. அந்த மக்கள் எல்லாமே வியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. Women adorned their hair plaits with flowers. Both men and women wore a variety of ornaments. மேடப் ஆஃப் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ்லாம் வியர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கோல்டு, சில்வர், பேர்ல், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், கான்ச் செல்ஸ் அண்டு பியர்ட்ஸ் இதெல்லாமே வியர் பண்ணியிருக்காங்க. பீப்புள் வேர் ஃபாண்ட் ஆஃப் யூஸிங் ஆர்னமிக் பர்ஃப்யூம்ஸ். ஸோ அரோமேட்டிக் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ். தெர் ஆர் மெனி ரெஃபரன்சஸ் டு வெரைட்டி ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் அஸ் ட்ரம்ஸ், ஃப்ளூட் அண்டு யாழ். இதெல்லாமே வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கரிகாலன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக். நெக்ஸ்ட் ஏழிசை வல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். ஏழிசை வல்லவன் அப்படிங்கிறத யார் சொல்லுவோம்? கரிகாலன் மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக். நெக்ஸ்ட் சிங்கிங் பார்ட்ஸ் வேர் கால்டு பாணர் அண்டு விரலியார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டான்சிங் வாஸ் பெர்ஃபார்மிங் பை கணிகையார். நெக்ஸ்ட் கூத்து வந்து வாஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் சங்கம் ஏஜ். தே டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் முத்தமிழ் இயலிசை நாடகம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன். த மேஜர் ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் வேர் அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், ஃபிஷிங் அண்ட் ஹண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் அதர் கிராஃப்ட்ஸ்மேன் லைக் கார்பெண்டர், பிளாக் ஸ்மித், கோல்டு ஸ்மித். ஸோ இதெல்லாமே நான் ரீட் பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா அதுக்கான மீனிங் எல்லாத்துக்குமே தெரியும். ரியரிங், ஃபிஷிங், ஹண்டிங், அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே மெயினான ஆக்குபேஷனாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதர் கிராஃப்ட்ஸ்மேனும் இருந்திருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ எதுக்காக லைன் பை லைனாக ரீட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம லைன் பை லைனாக நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயுமே லைன் பை லைனாக தான் நான் சொல்லிகிட்ருப்பேன். அதனால தான் லைன் பை. ஆனால் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் தெளிவாக கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டரிஸ் வேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் பாப்புலேஷன். வீவிங் வேர் த மோஸ்ட் காமன் பார்ட் டைம் ஆக்குபேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு பார்ட் டைம் ஆக்குபேஷன் என்னவாக இருந்திருக்கு? வீவிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி ரெகுலர் ஃபுல் டைம் ஜாப் ஃபார் மெனி அதர்ஸ். ஃபார்மர்ஸுக்கு பார்ட் டைமாக வீவிங், பட் அதர் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வீவிங் வந்து மெயினான ஆக்குபேஷனாகவும் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். பீப்புள் செலிப்ரேட்டட் செவரல் ஃபெஸ்டிவல்ஸ். த ஹார்வெஸ்ட், பொங்கல் என்ன சொல்லுவோம்? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோமா? அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங்கு, கார்த்திகை வேர் சம் ஆஃப் தெம். நெக்ஸ்ட் இந்திரவிழா வாஸ் செலிப்ரேட்டட் இன் த கேபிட்டல். ஸோ ஃபெஸ்டிவல்னாலே இந்திரவிழா தான் மெயினாக ஞாபகம் வரணும் சங்கம் ஏஜில். There were many amusements and games. This includes dances, festivals, bullfights, cockfights, dice, hunting, wrestling, and playing in swings. Children played with toy cart and with the sand houses made by them. Next, trade. ட்ரேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம லோக்கலுக்குள்ளேயும் இருந்திருக்கு, லேண்ட் மூலியமாகவும் நடந்திருக்கு, அதே மாதிரி சீ ட்ரேடும் எல்லாமே நடந்திருக்கு ட்ரேடு. ஓகே, the extensive and lucrative foreign trade that Tamilagam enjoyed during this period stands testimony to the fact that Tamils had been great seafarers. ஓகே, நம்ம கடல் வழியாகவும் நிறையா வணிகம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேர்ஹவுசஸ் நிறையா வேர்ஹவுசஸ் எல்லாமே ஸ்டோரிங் த கூட்ஸ். ஸோ கூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ஹாஸ்டல்லேருந்து வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் அப்படி தான் மேக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா மட்டும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் த சீஃப் போர்ட்ஸ் ஹேட் லைட் ஹவுசஸ் விச் வேர் கால்டு கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைட் ஹவுஸ் என்ன சொல்லுவோம்? கலங்கரை இலகு சுடர் அப்படின்னு சொல்லுவோம்.
Next, caravans of merchants carried their merchandise of different places in oxen-driven carts. Barter system was prevalent. ஸோ பண்டமாற்று முறை அப்படிங்கிறது ரொம்பவே அங்கே அந்த காலகட்டத்தில் சங்கம் ஏஜில் ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மலபார் பிளாக் பெப்பர். When the mummy of Ramses II of the Egypt was uncovered, archaeologists found black peppercorns stuffed into his nostrils and his abdomen as a part of embalming process practicing in olden days. ஸோ மம்மி ஆஃப் ராம்சஸ் டூ அப்படிங்கிற எகிப்து இதில் வந்து மலபார் பெப்பர் அப்படிங்கிற ஒன்று அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தேர் were டூ கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஆர் பஜார்ஸ். இதை வந்து நம்ம பார்ப்போம், நாலங்காடி ஆலங்காடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாலங்காடி அப்படிங்கிறது மார்னிங் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், ஆலங்காடி அப்படிங்கிறது ஈவினிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாலங்காடி ஆலங்காடி அப்படிங்கிற ரெண்டு இருந்திருக்கு. ஆலங்காடியில் பார்த்தீங்கன்னா விமென் வந்துட்டு ஆலங்காடி அப்படிங்கிறது ஈவினிங் மார்க்கெட் தான். அந்த காலத்தில் விமென் வந்துட்டு தனியாக போய் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்து இருந்திருப்போம். ஓகே, மேஜர் போர்ட்ஸாக எது இருந்திருக்கு, முசிறி, தொண்டி அண்ட் கொர்க்கை இருந்திருக்கு. மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம எக்ஸ்போர்ட் இங்கேருந்து என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் சால்ட்டு, பெப்பர், பேர்ல்ஸ், ஐவரி, சில்க், ஸ்பைசஸ், டைமண்ட்ஸ், சாஃப்ரான், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், மியூஸ்லின், சாண்டில்வுட், இது எல்லாத்தையுமே அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். அதே மாதிரி இம்போர்ட்ஸ் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா குதிரைகள், ஹார்சஸ், கிளாஸஸ், டின், டோபாஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் silk supplied by Indian merchants to the Roman Empire was considered so important that the Roman Emperor, இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆயுரோலியன் அப்படிங்கிறவர் டிக்ளேர் இட் டு பி worth it weight in gold. ஸோ கோல்டோட வெயிட்டுக்கு நிகராக நம்மளோட சில்கை வந்து இந்தியன் சில்கை வந்து பாராட்டியிருக்காரு இந்தியன் எம்பரர் யூரேலியன் அப்படிங்கிறவர். ஓகே, நெக்ஸ்ட் முசிரிஸ் ஃபர்ஸ்ட் எம்பரியம். The Roman writer Pliny the Elder writes of Muziris in his Natural History. Natural History யார் எழுதிப்பா? பிளினி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. அதை என்ன ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்பரியம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டெம்பிள் ஆஃப் அகஸ்டஸ் வாஸ் பில்ட் அட் முசிரிஸ் which had a Roman colony. ஸோ அகஸ்டஸுக்கு கோவில் கட்டியிருப்பாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா முசிரிஸில். த பேப்ரஸ் டாக்குமெண்ட் நவ் இன் வேனியா மியூசியம் ஆஃப் 2nd century BC records the agreement between two merchant shippers of Alexandria and Muziris. அலெக்சாண்ட்ரியா அண்ட் முஸ்ரிஸுக்கு நடுவில் ஒப்பந்தம் செஞ்சதை வந்து பேப்ரஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒன்றில் இது பண்ணியிருப்பாங்க. அது 2nd century BC வந்து சேர்ந்தது. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா மியூசியமில் வந்துட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கான்டாக்ட் வித் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ஹவ் கன்ஃபார்ம் தட் த ட்ரேடிங் ரிலேஷன் பிட்வீன் த தமிழகம் அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். தமிழகத்துக்கும் என்னென்ன கண்ட்ரீஸுக்கும் இடையில ட்ரேட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ், ரோம், எகிப்த், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஸ்ரீலங்கா, இதுக்கும் தமிழகத்துக்கும் இடையில வந்துட்டு ட்ரேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, இது ஆட் பென் அவுட்டில் கூட கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலப்ராஸ். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 3rd century AD த சங்கம் பீரியட் ஸ்லோலி வெண்ட் இன் டு எ டிக்ளைன். ஸோ சங்கம் ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிக்குது. ஃபாலோயிங் த சங்கம் பீரியட் த கலப்ராஸ் ஹேட் ஆக்குபைடு த தமிழ் கண்ட்ரி ஃபார் அபவுட் 2.5 centuries. ஸோ 2.5 சென்ச்சுரிஸ்க்கு வந்துட்டு கலப்ராஸ் தான் ரூல் பண்ணியிருக்காங்க தமிழகத்தை. we have very little information about Calabras. they left neither artifacts nor monument. பட் ஆனால் லிட்ரரி சோர்ஸஸ் மூலயமா வந்துட்டு நம்மளுக்கு கலப்ராஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, த லிட்ரரி சோர்ஸ் ஃபார் திஸ் பீரியட் இன்க்ளூட் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்காலம் அண்டு பெரிய புராணம், இது எல்லாத்துலேயுமே வந்து லிட்ரரி சோர்ஸஸ் கலப்ராஸ் பற்றி இருந்திருக்கு. அதே மாதிரி சீவக சிந்தாமணி, குண்டலகேசி வந்து இந்த கலப்ராஸ் பீரியடில் தான் எழுதியிருக்காங்க. இன் தமிழகம் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் பிகேம் ப்ராமினன்ட் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ ரொம்ப ஜெயினிசம் புத்திசம் கலப்ராஸ் பீரியடில் தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு தமிழகத்தில். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்டு பிராக்ரிட் லாங்குவேஜஸ் had resulted in the development of a new script called Vattezu
அப்படிங்கிறது வட்டே சுத்து அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்கு நியூ ஸ்கிரிப்ட். ஸோ நான் ஏதாவது மிஸ்பெல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் கரெக்டட். ஓகே. சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருத் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த நியூ ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெனி ஒர்க்ஸ் அண்டர் 15 கீழ்கணக்கு ஒர்க்ஸ் கம்போஸ்டாக இருக்குது. ஸோ இந்த கலப்ராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீவக சிந்தாமணி குண்டலகேசியும் அந்த பீரியடில் எழுதியிருக்காங்க. ஜெயினிசம் புத்திசம் அந்த பீரியடில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே. Next, trade and commerce continued to flourish during this period. So the Calabra period is not a dark age as it is portrayed. ஸோ கலப்ராஸ் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான காலம்லாம் இல்லை. அந்த காலத்தையும் ரொம்ப டார்க் சைட்லாம் கிடையாது, நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஓகே. 6th term 3 முடியுது. எல்ஸ்வேர் நெக்ஸ்ட்டு கேட்வே ஹேண்ட் டைனாஸ்டின்னு சொல்லுவோம். அது வந்து சைனாவில் இருக்குது. அது எந்தெந்த இதில் பார்த்திங்கன்னா 206 BC to 220 AD. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரமிட் மாயான் சிவிலைசேஷன் சென்ட்ரல் அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு கொலோசியம் ரோமன் சிவிலைசேஷன் இட்டாலி 3rd BC to 1st AD. ஓகே. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 monthsக்குள்ளே நம்ம ஜிகே டாபிக் கவர் பண்ணுறது அப்படிங்கதான். ஸோ தமிழ் கிளாஸஸும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத வச்சு தான் என்னால் நிறையா வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக கண்டிப்பாக கொடுக்க முடியும். கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா வீடியோஸில் நான் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருப்பேன். சில வீடியோ எதுக்காக அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டார்கெட்டாக கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அந்தந்த வீடியோஸ்க்கு தகுந்த மாதிரி. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.